வழங்குவதற்காக ஓசூர் சமூக செயல்பாட்டாளரும் அரசு முதுகலை ஆசிரியருமான மதிப்பிற்குரிய கவிஞர் முனைவர் மணிமேகலை அம்மா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு உரையாடும்படி அன்போடு அழைக்கின்றேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அருமையான இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி எங்களை அழைத்து சிறப்பாக நடத்தி கொடுக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், திருமதி சக்தி சுபாஷினி டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவர்களுக்கும், ஆதிலட்சுமி அட்வொகேட் அவர்களுக்கும், ராகவி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும், லெனின் சார் இங்கே வந்து தான் அவரை எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், அவருக்கும் என்ன தெரியும், ஆனால் நேரில் பார்த்ததே இல்லை. இங்கே வந்து ஒரு அறிமுகமான அருமையான ஒரு மனிதர் லெனின் சார் அவர்களுக்கும், மஞ்சுநாத் சார் அவர்களுக்கும், ஆராதனா ட்ரஸ்ட் நிறுவனர் ராதா அவர்களுக்கும், என்னுடைய அன்பு மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி, தேவையான நிகழ்ச்சி. இப்போது இருக்கிற தலைமுறைக்கு இது மிகவும் தேவை என்பதால் தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் கல்லூரிகளில் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவங்களாம் நிறைய பேச போறாங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நலச்சட்டம் பற்றியெல்லாம் மேடம் உங்களுக்கு நிறைய சொல்ல போறாங்க. நான் வந்து பொதுவாக இப்போ இருக்கிற சூழ்நிலையை உங்ககிட்ட பேசணும்னு நான் விரும்புகிறேன், இல்லையா? யார் யார் வீட்டில் தாத்தா பாட்டிலாம் இருக்கிறாங்க? கைத்துக்குங்க. பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, தாத்தா பாட்டி வீட்டில் இல்லைனாலும் அடிக்கடி தாத்தா பாட்டியை ஒரு லீவ்லையாச்சும் போய் சந்திக்கக்கூடியவங்க யார் யாரு? ஏன்னா அதுலேயும் 1-2 மெல்ல யோசிச்சு வச்சுருக்கிறீங்க. லீவில் போய் அங்கே போய் இருக்க டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறீங்க இல்லையா? அந்த தாத்தா பாட்டியோட அன்பு அரவணைப்பை முழுமையாக அறிஞ்ச ஒரு தலைமுறை நாங்கள் வந்து ரொம்ப முழுமையாக அறிஞ்சிருக்கிறோம். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அந்த ஸ்பேஸ் வந்துருச்சு. அது வந்து உங்கள் மேலே தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் உங்களை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. மீடியா எல்லாமே சேர்ந்துருச்சு, பெற்றோர்கள் எல்லாரையுமே நம்ம வந்து இங்கே பேச வேண்டியிருக்குது. அப்போ அந்த முதியோர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, அவர்கள் நலனை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் எடுத்து நடத்துறாங்க. அதுக்கு வந்து அதிகாரிகள் எல்லாம் போட்டு அதை கண்காணிக்க சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் அவங்க நடத்தட்டும், நம்ம என்ன செய்யணும் அதுதான் இப்போ நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும். முதியோர்களை வந்து மதிக்கணும், பாதுகாக்கணும், அரவணைக்கணும். இதுதான் இங்கே இந்த நிகழ்ச்சியோட முக்கிய ஒரு கருத்தாக நான் கருதுகிறேன். உங்களுக்கு தெரியும், அந்த ஜூன் 15 வந்து உலக முதியோர் அவமதிப்பு அவேர்னஸ் டே. உலக முதியோர் அவமதிப்பு, அவங்களை அவமதிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவமதிக்க கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் டே வந்து வச்சிருக்கிறாங்க ஜூன் 15. அக்டோபர் 1 வந்து முதியோர் நாள் என்று வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் வைத்திருக்கிறாங்கன்னா, அந்த நாளிலாவது அவர்களை நாம் நினைவு கூர்ந்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணும். ஏன் உங்ககிட்ட வந்து பேசணும் நாங்க, இல்லையா? முதியோர்கள்ட்டே நாங்கள் பேசிட்டு போயிருக்கலாம் இல்லையா? இப்போ அன்பு சோலையெல்லாம் எடுத்து மேடம் அழகா நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்ககிட்டயே நாங்கள் பேசணும் இல்லையா? ஏன் உங்ககிட்ட நாங்கள் பேசணும்? ஏன் பேசணும் சொல்லுங்க, சொல்லுங்க. வெரி குட், கை தட்டலாங்க. சொன்னாதான் அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போவாங்க இல்லையா? இது தலைமுறையா நம்ம கடத்தி கொண்டு போக வேண்டிய இப்ப இருக்கிற அந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. நிறைய முதியோர்கள் அவமதிக்கப்படுறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகளால கைவிடப்படுறாங்க, யாரும் மதிக்கிறது இல்லை அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம இருக்கிறப்போ அந்த முதுமைன்றது வந்து ஒரு சாபம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் முதுமை வந்து ஒரு வரம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவு அனுபவங்கள், இப்ப எங்களுடைய வயசுக்கு நாங்க எவ்வளவு அனுபவங்களை நாங்க கத்துருக்கிறோம், அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நாங்க கொடுக்கணும் இல்லையா? அப்படி அந்த முதியோர்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறப்போ அவங்கள அன்பா அரவணைக்கணும். ஒரு சாருக்கு தெரியும் இந்த கவிதை, ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதை, ஒரு பிரபலமானது. வீட்டிற்கு பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ எங்க முதியோர் இல்லம். வீட்டிற்கு பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம்னு ஒரு ஃபேமஸான ஒரு இது. இந்த கவிதையை நல்லா நினைச்சு பாருங்களேன். ஒரு பேரண்ட்ஸை வந்து பாதுகாக்க முடியலன்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்துல கொண்டு
கொண்டு போய் அனுப்புறாங்க. இப்போ நீங்களும் கூட படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகலாம். உங்களுடைய சூழ்நிலை அப்படி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்தா கூட அதுக்கு பாதுகாப்பா கொடுத்து அதுக்கு பணமெல்லாம் செலவு பண்ணி அடிக்கடி அவர்களுடன் பேசிக்கொண்டு அப்படி கொண்டு போயிட்டு இருக்கிற பெற்றோர்களும் குழந்தைகளும் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம குறை சொல்லலை, அதெல்லாம் குறை சொல்லலை. பாதுகாக்காம அவங்கள தள்ளி கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு இருக்கிற அந்த குழந்தைகளை, அந்த ஜெனரேஷனை தான் நாங்கள் இங்க பேச வந்திருக்கிறோம். என்னுடைய ஒரு கவிதை, கவிக்கோ, நான் இந்த இடத்துல சொல்லணுங்க சார், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் விருதுக்கு போட்டிக்கு ஒரு கவிதை கேட்டாங்க, ஹைப்பு கவிதை. என்னுடைய கவிதை எழுதி இந்த கவிதை எனக்கு 1000 ரூபாய் பரிசும் கவிக்கோ விருதும் எனக்கு கொடுத்துச்சு. அந்த கவிதை என்ன தெரியுமா? முதியோர் இல்லத்திலிருந்து பெற்றோர் வீடு திரும்பினர். முதியோர் இல்லத்திலிருந்து பெற்றோர் வீடு திரும்பினர். படமாக புரிஞ்சிருச்சா? டைப்புனா கொஞ்சம் யோசிச்சு புரியணும். படமாக அவங்க இல்ல, அவங்க போட்டோ சிரிச்ச முகமா அவங்க போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த கவிதையை அவங்க செலக்ட் பண்ணி எனக்கு பரிசு அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ ஆலோசனைக்கு முதியோர், போருக்கு இளைஞர் அப்படின்னு ஒரு படமொழி இருக்கு. போருக்குலாம் நீங்க போலாம், அப்படி சண்டை வீரம் உங்களுக்கு அவ்வளவு இதெல்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யார்தான் தகுந்தவர்கள்? அந்த முதியவர்கள். பெரியவங்க இருந்தா ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு ட்ரெஷர் ஆஃப் அவர் ஃபேமிலி அப்படின்னு நீங்க நினைக்கணும். அவங்களுடைய ஆலோசனைகள், அவங்களுடைய அனுபவங்கள்லாம் நமக்கு ஒரு பாடமா இருக்கும். இது பொது கருத்தா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். அவங்க அதை எப்படி எப்படி கொண்டு போகணுன்றது இங்க இருக்கிற மேடம்லாம் உங்களுக்கு பேசுவாங்க. திருக்குறள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறனறிந்து மூத்த அறிவுடைய, அந்த அறிவுடையார நீ ஃப்ரெண்டா வச்சுக்கோ அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். நீ ஒரு ஃப்ரெண்டா வச்சுக்கோ, பெரியவங்க உங்க தாத்தா பாட்டிலாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அறிவை எல்லாம் நீ பெற முடியும். பெரியாரை பேணி தமராக்கி கொள்ளின் கருதுவை எய்தல் எளிது. அந்த பெரியவர்கள் எல்லாம் நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆகும்? நீ நினைச்சதெல்லாம் ஈஸியா நடக்கும். உனக்கு அனுபவங்கள் கம்மி இல்லையா? நல்லா நீங்க நினைச்சு பாருங்க, என்ன அனுபவம் நமக்கு இருக்கு? படிக்கிறோம், போறோம். நம்ம இப்ப இருக்கிற இந்த மீடியாக்கள்ல நம்மளுடைய நேரங்களை நம்ம செலவு பண்றோம். முக்காவாசி நேரங்களை அதுல செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய அனுபவமா இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அந்த காலத்துல இருந்து அவங்க என்னென்ன நல்லது சொன்னாங்க. இப்ப அட்வைஸ் சொன்னாலே நமக்கு பிடிக்காது இல்ல? பிடிக்குமா? பிடிக்காது. இப்ப சார் சொன்னாலே இப்ப பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சார்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாரு அட்வைஸ். சும்மா கிளாஸ்ல ஒவ்வொன்னு கேட்டுக்குவீங்க, ஆனா நமக்கு பிடிக்காதுல்ல. என்ன நினைச்சுக்குவீங்க மனசுக்குள்ள? உங்க மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு தெரியும். என்னடா பூமர் மாதிரி பேசுறாரு சொல்றீங்களா இல்லையா? கிரிஞ்சு மாதிரி இருக்குது சொல்றீங்களா இல்லையா? இல்ல, என்னடா இருக்குது எல்லாம் நம்மளை போட்டு உடைச்சிட்டாங்களே இதெல்லாம் அப்படின்னு. அப்போ அந்த பூமர் கிரிஞ்சு நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தாலும் நாங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அட்வைஸ் அது மாதிரி முது நெல்லிக்கனியும் மூத்தோர் சொல்லும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்றப்ப முதல்ல புளிப்பு கசப்பா இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுவும் தண்ணி குடிக்கிறப்போ எவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதே போலதான் அவங்க அறிவுரை. இப்போ உங்களுக்கு பெரியவங்கலாம் அறிவுரை சொன்னாங்கன்னா அந்த அறிவுரையை நீங்க என்னவா எடுத்துக்கணும்? உங்களுக்கு தேவையான ஒரு பாடமா எடுத்துக்கணும். அதை சொல்றதுதான் நான் மெயினா இங்க வந்தேன். மூத்தோர் சொல் அமிர்தம், இதுவும் பழமொழி. இதெல்லாம் தெரியாமையா வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த முதியோர்களை ஏன் இந்த காலத்துல நம்ம ரிஜெக்ட் பண்றோம், அவங்கள உதாசீனப்படுத்துறோம்? அதை நம்ம ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். இந்த விழிப்புணர்வு நாளெல்லாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் ஏன் அந்த மாதிரி இவ்வளவுதான் நாங்களா இருக்கிறப்ப அந்த மாதிரி விழிப்புணர்வு நாள்லாம் கிடையாதுங்க சார். முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு நாள்லாம் அப்பெல்லாம் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. இப்போ இருக்கு, உலக அளவுல இருக்கு, நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது. வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே அப்படின்னு வேர்ல்டு லெவல்ல வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ அவர்களை காப்பது, பாதுகாப்பது, அவர்களுடன் நீங்கள் நேரத்தை கொஞ்சமாவது செலவு பண்ணணும். சொன்னீங்க இல்லையா, ஊருக்குலாம் போறோம் தாத்தா பாட்டி, அவங்களோட உட்காருங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க. சரியா? கொஞ்சம் பேசுங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்க. அவங்களுடைய அட்வைஸை நீங்க எடுத்துக்கணும். அவங்கள்ட்ட நிறைய நீங்க கத்துக்கணும். இப்போ மேடம்க்கு அதெல்லாம் கூட நான் இப்போ சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். 2026 ஜூன் 15 அதே மாதிரி முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு நாளோட தீம் என்ன தெரியுமா? பி போல்ட், ஏஜ் வித் ஆட்டிடியூட். பி போல்ட் அவங்கள சொல்லிட்டோம் நாங்க.
எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ அவங்களே சொல்லிட்டோம் நாங்க. பி போல்டு, வேர்ல்டு லெவலில் சொல்றோம். ஏஜ் வித் ஆட்டிடியூடு, உங்க மனப்பான்மையோட அந்த வயதை அணுகுங்கள். நல்ல மனப்பான்மையுடன் நற்பண்புகளுடன் அணுகுங்கள். அதுதான் இந்த தீம், இந்த வருஷத்தோட தீம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த முதியோர்களுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுக்கணும். அது மாதிரி growing old வந்து இஸ் நாட் a disease, it is a triumph. அது ஒரு வெற்றி. இப்போ எங்களுக்கும் வயசாயிட்டே இருக்கு இல்லையா? இப்போ நான் ரிட்டையர்ட் டீச்சர், எனக்கு எவ்வளவு அனுபவங்கள் இருக்கு. அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்க போனாலும் நான் பகிர்ந்துகிட்டே இருக்கிறேன் நான். அதே மாதிரி உங்களுக்கும் நாளைக்கு வயதாகும், நீங்களும் முதியோர் ஆவீர்கள். ஆவீங்களா மாட்டீங்களா? இப்படி உட்காந்து நானும் இதே மாதிரி தானே உட்காந்துருந்தோம். நாங்களாம் இப்படி தானே கிளாஸ்ல எல்லாம் உட்காந்துருந்தோம். இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இனி வீட்டுக்கு ரிட்டையர் ஆகி போயிடுவோம். இப்படிதான் நம்ம வாழ்க்கையை சுழன்றுட்டு இருக்கிறப்போ நீங்க இன்னும் நிறைய கத்துக்கிட்டு இந்த இதை உடைக்கணும். இந்த ஜெனரேஷன் வந்து பாதுகாக்கிறது கிடையாது, ஒன்றும் இல்லை அப்படிலாம் உங்களை சொல்றாங்க இல்லையா? அந்த கருத்தை நீங்க உடைச்சு எடுக்கணும். கல்லூரியில நம்ம பாடத்தை கத்துக்கொண்டு போவதை விட இந்த மாதிரி நிறைய மனித நேயங்களை நாம் கத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும். அதுதான் நமக்கு முக்கியம். சொல்லுவீங்களா இல்லையா வீட்டுல போய்? இப்ப நீங்க நல்லா மதிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு சொல்லலாமா வேண்டாமா? சொல்லுவீங்களா இல்லையா? என்ன சொல்லுவீங்க? முதியோர்களை பாதுகாத்துங்க, மதிங்க, அவங்க சொல்றத கேளுங்க. அது சொல்லலாம் இல்லையா? நீங்க போய் எத்தனையோ பேருக்கு சொன்னா நம்ம நாட்டுல எல்லாருமே அந்த சிறப்பான ஒரு நிலையை நம்ம அடைய முடியும். the love, care, affection எல்லாமே அவங்க they are waiting for us. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு இருக்கணும். இன்னும் நிறைய நமக்கு பேசுவதற்கு நமக்கு காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பேசுவதற்கு வழிவிட்டு நான் சிறந்த ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் இதுதான் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து நம்ம நிறைவேற்றி காட்டணும். காட்டுவீங்களா, காட்ட மாட்டீங்களா? இன்னைக்கு நடந்ததுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கணுமா இல்லையா? டெய்லி வரோம் கல்லூரிக்கு, எதையாவது ஒன்றை கற்றுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு பாடத்தை தவிர வேற கற்றுக்கிட்டு போகிறோம், அது வேற விஷயம். அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. நமக்கு வேண்டியதை நம்ம கற்றுக்கிட்டு போகிறோம். இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டு போகிறோம் நம்ம வீட்டுக்கு? சத்தமாக சொல்லுங்க. முதியோர்களை காப்பாற்றுவது, பாதுகாப்பது, மதிப்பது, அன்பாக அரவணைப்பது, அவர்களுடன் பேசி நேரத்தை செலவு பண்ணுவது, இதை எல்லாமே நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டு போறீங்க. வீட்டில் போய் அதை நீங்க எல்லார்கிட்டையும் நீங்க சொல்லணும். சொல்வீங்களா? ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பை இங்கு அளித்த ஆராதனா நிறுவனர் ராதா அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர் மற்றும் மேடம் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். இன்னொரு தடவை நான் ஐயாவோட அனுமதியோட வித் ஹிஸ் பெர்மிஷன் ஐ வில் கம். நிறைய பேசணும் நான். ஏன்னா கல்லூரிக்கு போய் பேசதான் தெரியுது எத்தனை இது வருதுன்னு, இன்டராக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்க மாட்டேன் நான். நீங்கள் என்கிட்ட பேசணும். அந்த மாதிரி ஒரு செஷன்ஸ்லாம் நம்ம வைக்கணும்னு உங்களுடைய கோரிக்கையை வைத்துக்கொண்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. நலன் அதை பற்றி ரொம்ப அழகா சொன்னாங்க. மாணவர்களோட ஒரு சில கவிதைகள்லாம் சொல்லி தன்னுடைய கருத்துக்களோடு சேர்த்து அதை பகிர்ந்து கொண்டார்கள். எம்ஜிஆர் கல்லூரியின் சார்பாக அம்மையார் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்த நிகழ்வாக